वालेकुम सलाम. இப்போ 35 கிலோ குஷ்கா செய்ய போகிறோம். குஷ்காவும் தால்ச்சா அதுக்கு தேவையான பொருள் இங்கே. சரி. பாருங்கள், தால்ச்சாவுக்காக காய்கறிகள்லாம் வெட்டி நிற்கிறாங்க. பாய் மாஸ்டர் தான் வரும். இவர் பெரிய மாஸ்டர் ஹுசேன் பாய் வெங்காயம் வெட்டி நிற்கிறாரு. மல்லித்தலை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பாய் தக்காளி வெட்டி நிற்கிறாரு. அப்புறம் மளிகை சாமான்கள், இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்குது. பாய் ஆயில் ஊற்றுறாரு. அப்புறம் எத்தனை லிட்டர் பாய்? 8 லிட்டர். பாய் அடுப்பு பற்ற வைக்கிறாரு. இது என்னது பாய்? தனியா தால்ச்சாவா? தால்ச்சாக்கு ஏத்துறாரு பாய் சட்டி. குஷ்காவுக்கு சட்டி ஏத்துறாங்க. மாஸ்டரோட சின்ன பையன் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பையன். பட்டை, ஏலக்காய், லவங்கம் 40 கிராம். வெங்காயம் எத்தனை கிலோ பாய்? 10 கிலோ வெங்காயம். दालचा ಹೇಗಿದೆ? ஒரு பக்கம் குஷ்கா, ஒரு பக்கம் தால்ச்சா. இஞ்சி பூண்டு, தக்காளி, தோல், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்க்குறாங்க. நல்லா வதக்குறாங்க. நல்லா கொஞ்சம் வதக்கணும். இது பாருங்கள், எலும்பு எடுத்துன்னு வராங்க. எலும்பும் கொழுப்பு எல்லாம் தால்ச்சாவுக்காக. தால்ச்சாவில் எலும்பு எல்லாம் போட்டால், கொழுப்பெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. கல்லுப்பு, மல்லிப்புதினா, தால்ச்சாக்கு காய்கறி,
எல்லாம் காய்கறி எல்லாம் போட்டு நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா காய்கறி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. காய்கறி எல்லாம் நல்லா வேகணும். தட்டம் போட்டாங்க. கொஞ்ச நேரம் வேகணும் நல்லா. பாருங்க, செக் பண்ணுறாங்க காய்கறி எல்லாம் வெந்துச்சா. மாங்காய் புளி தண்ணி அவ்வளோதான். மாங்காய் புளி தண்ணி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டம் போட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே தம் விடுவாங்க. அப்புறம் தான் இது ஃபைனல் ஸ்டேஜ் தால்ச்சா. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இது பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே இந்த பக்கம் குஷ்காவுக்கு பூண்டு போடுறாங்க. 2 கிலோ பூண்டு போட்டுக்கிறாங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். மிளகாய் போடுறாங்க. நல்லா வதக்குறாங்க. தக்காளி 10 கிலோ, 2 கிலோ, கல்லுப்பு, பாருங்கள் எல்லா மசாலையும் போட்டு நல்லா வதக்குறாங்க. நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்க்கு வரணும். இந்த ஸ்டேஜ்க்கு வந்த உடனே தண்ணி அழுந்து வச்சிருக்கிற தண்ணி போடுவோம். பச்சை தண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது குஷ்காவெல்லாம் ஈஸியான வேலை தான். தண்ணி அழுந்து போட்டாச்சு. இப்போ தட்டை மூட்டு கொதிக்க விடுவாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் அரிசி ஊற போட்டு இருக்கிற அரிசி எடுத்துன்னு வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். தண்ணி கொஞ்சம் இது ஆன உடனே ஊறின உடனே எல்லாத்தையும் டம் விட்டுருவாங்க. பாருங்க, அரிசியெல்லாம் எடுத்துன்னு வராங்க. வடித்து எடுத்துன்னு வராங்க. ஊற போட்டு இருந்துச்சு. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற போட்டுருந்தாங்க. அப்புறம் தண்ணி நல்லா கொதிக்குது. ஒலை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி இசிக்கணும். அதுக்கப்புறம் தம் விட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் விசேஷம் இருந்துச்சுன்னா எங்களோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பாருங்கள், அரிசியெல்லாம் போட்டாச்சு. போட்டு நல்லா கலக்கி விடுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. அரிசி போட்ட உடனே கொஞ்சம் அனல் கம்மியாகிடுச்சு. இது கொதிக்கிறது கம்மியாகிடுச்சு. கீழே கொஞ்சம் அனல் ஏற்றுறாங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே எல்லா விறகு எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு தம் விட வேண்டியது தான். பாருங்கள், எல்லாமே எடுத்தாச்சு. எடுக்கிறாங்க எல்லாமே. கீழே இருக்கிற கங்கெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து மேலே போட்டுருவாங்க. ஏன்னா குஷ்காவுக்கு வெறும் மேலே மட்டும் போட்டால் போதும். கீழே எல்லாம் லைட்டாக தான் போடுவாங்க. பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எடுத்து போடுறாங்க. மேலே தட்டில் எடுத்து மேலே அந்த பெரிய தட்டில் போடுவாங்க.
பாருங்க தம் ஆயிடுச்சு. மேலே இருக்கிற தட்டு எடுத்துட்டாங்க. இப்போ தம் ஓடிக்க போகிறாங்க. பாருங்க தம் ஓடிக்கிறாங்க. சாப்பாடு நல்லா இருக்குது. நல்லா உதிரியாக வந்து இருக்குது. குஷ்கா தான் இது, பிரியாணி கிடையாது. குஷ்கா வேறு எதுவும் இல்லை, ப்ளைன் குஷ்கா தான். இதில் எந்த காய்கறியும் போடல. வெஜிடபிள் குஷ்கான்னா அது தனியாக இருக்கும். வெறும் ப்ளைன் குஷ்கா தான். 35 கிலோ செஞ்சாங்க பாய். இவர் தான் மாஸ்டர், ஹுசைன் மாஸ்டர். நல்லா செய்வார் பாய். பாருங்கள் பிரியாணி, பாருங்கள் குஷ்கா. பிரியாணி தான் வருது பேர். எப்போவாவது ஒரு வாட்டி குஷ்கா செய்வாங்க. அது மாதிரி குஷ்கா இது நல்லா இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான், தட்டை மூட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே டிவைட் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸு, இது செஞ்சது 35 கிலோ குஷ்கா தால்ச்சா. இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, சும்மா ஒரு அம்மாவோட அவங்க பையன் இறந்த நாள், ஒரு நினைவு நாள். அன்றைக்கி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்ட்டு அந்த அம்மா ஒரு 35 கிலோ சாப்பாடு செஞ்சு அவங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்டு மீதி இருக்குது எல்லாமே வேறு பீப்புள்ஸுக்கு போய், இல்லாதப்பட்டவங்களுக்கு போய் கொடுக்குறாங்க பேக் பண்ணி. நான் இங்கே அவங்க தெருவுக்கு கொடுக்குற வரைக்கும் நான் அது கவரேஜ் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.